ஹாய் லவ்லி ரன்னர் ஃபேன்ஸ், எபிசோட் 7 வந்துச்சு. நானும் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். சோன்ஜே இம்சோல் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. இம்சோல் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸ்டடி ரூம்ல இம்சோல் விட்டுட்டு போன அம்ப்ராலாவை திருப்பி கொடுக்க சோன்ஜே இம்சோல்ல கூப்பிடுறாரு. இம்சோல் முடியாதுன்னு சொல்லியும் சோன்ஜே பிளே கிரவுண்டுக்கு போறத பார்த்துட்டு மீட் பண்ண போறப்போ ஒரு டெலிவரி பாயை பார்த்துட்டு சோன்ஜே அவரோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னது இம்சோல தான் ரியலைஸ் பண்றாங்க. ஓடி போயிட்டு இருக்கப்போ நடுவுலயே அவங்களோட கிட்னாப்பர் வந்துடுறாரு. சோன்ஜே பிளே கிரவுண்ட்ல திரும்பி வர அவரை தாண்டி ஒரு டாக்ஸி போகுது. கொஞ்ச தூரத்திலேயே இம்சோனோட அம்ப்ரெல்லா கீழே விழுந்திருக்கு. அந்த டாக்ஸி போன வழியை பார்த்து சோன்ஜே நின்னுட்டு இருக்கிற மாதிரி போன எபிசோட் முடிஞ்சது. இப்போ இந்த எபிசோட்ல என்ன கதைன்னு பார்த்துடலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறதே இம்சோல் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நாள்ல தான். ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ல போயிட்டு இருக்கிற இம்சோல பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு ஜாலியா பார்த்துட்டே வர்றாரு சோன்ஜே. தூங்கி தூங்கி விழுந்ததுல இம்சோல் அவங்க ஸ்டாப்ல இறங்கவே இல்லை. கியூட்டா தூங்கிட்டு இருக்கிற இம்சோல எழுப்ப மனசு இல்லாம சோன்ஜேவும் இறங்கல. வீடு இருந்த ஏரியால இருந்து பஸ் ரொம்ப தூரம் போனதுனால சோன்ஜே இம்சோலையும் எழுப்பிட்டு இந்த ஸ்டாப்லயே இறங்கிடலான்னு ஸ்டாப் பட்டன் பிரஸ் பண்ணிடுறாரு. ஆனா கரெக்டா அப்போ ஒரு பேக்ல இருந்து திங்ஸ் எல்லாம் கீழே வந்ததுனால அதை தேடி எடுத்துட்டு இருக்கிறப்போ இம்சோல் எந்திரிச்சு அந்த ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க. ஆனா சோன்ஜே இறங்கல. அந்த ஸ்டாப்ல இறங்கின உடனே மழை வர ஆரம்பிக்கிறதுனால இம்சோல் கொஞ்சம் பயந்து அம்மாவை கூப்பிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஒரு டாக்ஸி வருது. டாக்ஸி டோரை ஓபன் பண்ண உடனே கத்தி கயிறெல்லாம் பார்த்த உடனே இம்சோல் அம்மா என்ன கூப்பிட வராங்க, சாரி உங்களை கூப்பிட்டதுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பஸ் ஸ்டாப்கே நடந்து போறப்போ பின்னாடியே வந்து பயமுறுத்துற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த டாக்ஸி டிரைவர் இம்சோல கிட்னாப் பண்ணிடுறாரு. இது எதுவுமே தெரியாம அடுத்த ஸ்டாப்ல இறங்கி இம்சோல் இறங்கின ஸ்டாப்புக்கு ஓடி வர்றாரு சோன்ஜே. அங்க இம்சோல் இல்லாதனால ஒருவேளை சீக்கிரமா போயிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கிட்னாப்பர் இம்சோலோட கை காலெல்லாம் கட்டி போட்டு அவங்கள பேக் சீட்ல ஏத்தி எங்கேயோ டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த கட்டெல்லாம் அவுக்கணும்னு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியோ அதை ஒண்ணுமே பண்ண முடியல. இம்சோல் கட்டை அவுக்கிறத ட்ரை பண்றதையும் அவங்க முழிச்சிருக்கிறதுமே அந்த கிட்னாப்பருக்கு தெரியக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டே வராங்க. இம்சோல கடத்திட்டு போன கிட்னாப்பர் யாருமே இல்லாத ஒரு பழைய வீடு இருக்கிற ரோட்ல அந்த டாக்ஸியை நிறுத்திட்டு வெளியே எங்கேயோ இருக்காரு. அப்ப கண்ணு முழிச்ச இம்சோல் எப்படியாவது தப்பிக்கணும்னு அந்த நாட்டெல்லாம் உரிக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் கீழே கத்தி இருந்தது ஞாபகம் வந்து அதை எடுத்து ரொம்ப நர்வஸா அவங்கள காப்பாத்திக்கணுங்கிற ஒரே ஐடியாவோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயிறை அறுத்து அவங்க கையை அதுல இருந்து ஃப்ரீ பண்ணி டோர் ஓபன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஓட ட்ரை பண்றாங்க. அவங்க அந்த கார்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து இம்சோல் கார்ல இல்லாததை பார்த்து காரை ஸ்டார்ட் பண்ணி இம்சோல கண்டுபிடிக்க போறாரு. கொஞ்ச தூரத்திலேயே ஓடிட்டு இருந்த இம்சோல கார்ல விரட்டுறாரு கிட்னாப்பர். இருந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து ஓடிட்டு இருந்த இம்சோல் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரப்போ இருட்டுல இருந்து வெளிச்சம் இருக்குன்னு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார் அவங்கள இன்ச்சா கிட்ட வந்துட்டே இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைட்ல காரும் இம்சோலும் இருக்கிறத பிரிட்ஜுக்கு ரைட் சைட்ல இருந்து சோன்ஜே பாக்குறாரு. இம்சோல கார் விரட்டுறத பார்த்து ஷாக் ஆன சோன்ஜே பிரிட்ஜ் கிராஸ் பண்ண இம்சோல்னு கத்திட்டே ஓடுறத இம்சோல் பாத்துடுறாங்க. இந்த கிட்னாப்பர் இல்லாம இன்னொரு ஆளை பார்த்ததுன்னே தான் இம்சோல் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. அந்த பிரிட்ஜ்ல ஓடி வந்துட்டு இருக்கும் போது பாதியிலேயே சோன்ஜே பார்த்து அபாடான்னு நிக்கும் போது அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படியே வந்து இம்சோல இடிச்சிடுறாரு. இம்சோல் பிரிட்ஜ்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவர் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகும்போது சோன்ஜே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆனப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அந்த டைம் கேப்ல காரை ஓட்டிட்டு போயிடுறாரு. அந்த நிமிஷம் சோன்ஜேயோட மைண்ட்ல இருந்தது எல்லாமே இம்சோல காப்பாத்தணும் தான். அடுத்த செகண்டே தண்ணியில குதிச்சு இம்சோல வெளியில தூக்கிட்டு வந்துடுறாரு. சோன்ஜே பயங்கர நர்வஸா இம்சோல முழிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே அவர் அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்காததான் இதுக்கு ரீசன் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. அப்போ சடனா சோன்ஜே தலையில ஒரு பெரிய அடி. திரும்பி பார்த்தா டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டான்னு நினைச்ச கிட்னாப்பர் இம்சோல காரை வச்சு இடிச்சது மட்டும் இல்லாம சோன்ஜேயும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த கிட்னாப்பருடன் நடந்த சண்டையில தான் சோன்ஜேயோட வாட்ச் பிஞ்சு கீழே விழுகுது. ஒரு கட்டத்துல அந்த கிட்னாப்பர் சோன்ஜேவை கீழே தள்ளி விட்டுட்டு அவருக்கு மேல நின்று அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்போ சோன்ஜே கையில கிடைச்ச ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட வச்சு கிட்னாப்பர் தலையிலே அடிச்சிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ கரெக்டா அங்க போலீஸ் வர கிட்னாப்பர் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா சோன்ஜே போலீஸ் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் கிட்னாப்பர் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணியும் ஒரு இன்ச் கூட நகர விடாம அந்த ஒரு ஆட்ரினலின் ரஷ்ல கிட்னாப்பரை பிடிச்சு வைக்கிறாரு சஞ்சய். கரெக்டான டைமுக்கு போலீஸ் அங்க வந்துட கிட்னாப்பரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இம்சோல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சோன்ஜே இம்சோல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. இதுதான் நிஜமாவே செப்டம்பர் 1, 2008 அன்னைக்கு இம்சோலுக்கு நடந்தது. இப்போ டைம் டிராவல் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் நடக்காம தடுத்துடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த இம்சோலுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சோன்ஜியை மீட் பண்ண பார்க்குக்கு போயிட்டு இருந்த இம்சோல ஒரு டாக்ஸிக்கார வழி மறைக்கிறாரு. அதை தாண்டி போக ட்ரை பண்றப்போ
இம்சோலுக்கு 2008ல என்ன நடந்துச்சோ அது ஞாபகம் வருது. அந்த டாக்ஸி கிட்டே நிக்க கூடாதுன்னு திரும்பி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு யாரோ இம்சோல் இழுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோன்ஜே அந்த இடத்துக்கு வந்து இம்சோலோட அம்ப்ரெல்லா இருக்கிறத பார்த்துட்டு இம்சோலை தேடுறாரு. இம்சோல் வீட்டுல இருக்காங்களான்னு பார்க்க போனப்போ இம்சோல் அங்க இல்ல. இம்கியும் கிட்ட பேசுறப்பதான் தெரிஞ்சது அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தது. 2-3 நாளைக்கு முன்னாடி இம்சோல் அவங்களோட கைய கட்டி அதை அவுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததையும், ஒருவேளை ரிசர்வாயருக்கு போற தேவை இருந்தா இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு இம்கியம் கிட்ட சொல்றாங்க. அதை இம்கியம் சோன்ஜே கிட்ட சொல்ல சோன்ஜே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா ஒரு ரிசர்வாயர்ல தான் அவங்களோட கார் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு இம்சோல் சொன்னது ஞாபகம் வந்து அண்ணா கிட்ட கேக்குறாங்க. ஆனா இம்கியம் இம்சோலுக்கு அந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததே இல்லைன்னு சொன்ன உடனே வேகமா அந்த ரிசர்வாயருக்கு கிளம்புறாரு சோன்ஜே. 2008ல இம்சோல அந்த கிட்னாப்பர் எங்க கடத்தி வச்சிருந்தாரோ திரும்ப அங்கேதான் வச்சிருக்காரு. அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு இம்சோலுக்கு தெரிஞ்சதுனால இம்சோல் திரும்ப அதே கத்தி எடுத்து அந்த கயிறை கட் பண்ணிட்டு அப்படியே ஓடாம அந்த கீயை எடுத்துட்டு ஓடுறாங்க. கீ இல்லைன்னா காரை ஸ்டார்டே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்க இம்சோலுக்கு ஷாக்கா வந்தது இன்னொரு மினிடாரை வச்சு அந்த கிட்னாப்பர் அவங்கள ஃபாலோ பண்ணதுதான். அப்ப நடந்த மாதிரி அதே வழியில ஓடாம குறுக்கு நெடுக்குமா ஓடிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ரிசர்வாயர்ல தாங்கிறதுனால அந்த பிரிட்ஜு கிட்டே போகாம அதை அவாய்ட் பண்றாங்க. அப்பயும் அந்த மினிடாரை வச்சு கிட்னாப்பர் இம்சோலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல இம்சோலால ஓட முடியல, ரோட்ல அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அப்ப கரெக்டா சோன்ஜே வர பின்னாடி இருந்த மினிடோர் லைட்டையும் சான்ஜேவையும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களால இருந்து ஓட முடியல. இதுதான் ஃபேட்னு அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த வண்டியோட லைட் அவங்களை இடிக்காம இம்சோலுக்கு முன்னாடியே நின்னுடுது. அந்த இடத்துல வந்தது மினிடோரோட அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிட்னாப்பர் கிடையாது, தேசோமோட அப்பா டிடெக்டிவ் கிம்மோட கார். சோன்ஜேவும் இம்சோல் கிட்ட வந்து ஓகேவா என்னாச்சுன்னு பதறி போய் விசாரிச்சுட்டு இருக்கப்போ ஒன்னும் இல்ல நான் சேஃபா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் வாட்ச் எரிய ஆரம்பிக்குது. இம்சோல் இன்னொரு பிளேஸுக்கு போயிடுறாங்க. ஹன்புக் எல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரெடிஷனல் கிளாஸ்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரி செட்டப்ல இருக்கு. இப்ப இம்சோல் பாஸ்ட்ல இல்ல அப்படிங்கறதுனால 2008ல இருந்த இம்சோல் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம சோன்ஜே பார்த்து நான் எங்க இருக்கேன், ஆமா நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இம்சோல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இம்சோல் ட்ரெடிஷனல் ஹன்புக் எல்லாம் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள மாதிரியே பல பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஒரு கிங்கும் குவீனும் கூட இருக்கிறத இம்சோல் கவனிக்கிறாங்க. என்னடா ராஜா காலத்துக்குலாம் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமான்னு யோசிக்கிற இம்சோல் அந்த கிங் குவீனை கிஸ் பண்ண போறப்போ நோன்னு கத்துறாங்க. அடுத்த செகண்டே கட்னு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அங்க ஒன்னும் ராஜா காலத்துக்குலாம் போல 2023ல தான் இருக்காங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சீனுக்கு எடுக்காம ஒழுங்கா பண்ணுன்னு இம்சோலை திட்டிட்டு இருக்கப்போ அவர் கையில இருக்க கிளாப் போர்ட்ல 2023ன்னு இருக்கிறத இம்சோல் பாக்குறாங்க. அப்பா இது 2023 தானா, நான் சேஃபா இருக்கேன்னு இம்சோல் கண் கலங்க. அப்போ இம்சோலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வராரு. இம்சோல் அழுகிறத பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் திட்டினானா, நீ நல்லா தான் பண்ண கவலைப்படாதன்னு இம்சோலை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இம்சோல் அந்த ஆளை பார்த்து ஆமா நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆள் ஷாக் ஆகி இது நான் யாரா? அப்பதான் இம்சோலுக்கு ஞாபகம் வருது அதே ஆள் தான் இம்சோல் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது இன்டர்வியூ போய் இந்த ஆபீஸ்ல லிஃப்ட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண ஆள்னு. அப்போ ஃபேட் திரும்ப மாறிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ற இம்சோல் அவங்க காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து சந்தோஷமாகறாங்க. அப்போதான் அந்த ஆக்சிடென்ட் நடக்காததும் சோன்ஜே இம்சோல்னு கத்திட்டு ஓடி வந்ததும் இம்சோலுக்கு ஞாபகம் வருது. இம்சோலோட ஃபேட் மாறிடுச்சுன்னா சோன்ஜேக்கு என்ன ஆச்சுன்னு டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு January 1, 2023 சோன்ஜே இறந்த நாள். ஆன்லைன்ல சோன்ஜே பத்தி ஏதாவது நியூஸ் வருதான்னு செக் பண்றதுக்கு பயந்து சர்ச் பண்றாங்க. அந்த மாதிரி எந்த நியூஸும் இல்லங்கிறப்பதான் இம்சோலுக்கு ஒழுங்கா மூச்சே வருது. அப்ப இன்னைக்கு சோன்ஜே என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிக்கும் போது இம்சோல் கொடுத்த கிஃப்ட 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே பறிச்சு வச்சுட்டு Jan 1, 2023 அன்னைக்கு ஹங்காங் பிரிட்ஜ்ல மீட் பண்ணலாம், 2 பேரும் ஒன்னா வந்து இந்த கிஃப்ட திரும்ப டிக் பண்ணலான்னு பேசிக்கிட்டது ஞாபகம் வந்து டைமை பார்த்தா 12:05. அங்கிருந்து உடனே கிளம்பி ஹங்காங் பிரிட்ஜுக்கு போறாங்க. ஆனா இம்சோல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சோன்ஜே அங்க இல்ல. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு அந்த கிஃப்ட் டிக் பண்ண தனியா போயிருப்பானோன்னு பிரிட்ஜ்ல இருந்து அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அங்க போனா சோன்ஜேவும் இல்ல, அவங்க எந்த மரத்துக்கு கீழே கிஃப்ட பதிச்சாங்களோ அந்த மரமே இல்ல. அங்க இருந்து நடந்து வந்து சோன்ஜோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்னு ஹாப்பியா இம்சோல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சோன்ஜே அவரோட ஃபேன்சி கார்ல அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. இம்சோல் சோன்ஜே பார்க்கல, சோன்ஜே இம்சோல பார்க்கல. சோன்ஜே அவரோட பிளாட்டுக்குள்ள போய் கையில இருந்த ஒரு சின்ன ஒயிட் பேக்கை டீபாய் மேல பிளேஸ் பண்ணிட்டு சோஃபா மேல ஒரு அழகான ஃபர் கோட் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அந்த ஃபர் கோட்ல இருந்து அப்படியே தலையை தூக்கி பார்த்தா பாத்ரூம்ல யாரோ பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்பயும் நடக்கிற நார்மல் விஷயம் மாதிரி ஃபேஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனே இல்லாம அவரோட ஜாக்கெட் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம்குள்ள போய் டப் கிட்ட உட்கார்றாரு. லைட்டா ரொமான்டிக்கா சிரிச்சுட்டே என்கிட்ட சொல்லாம எப்ப பிளாட்டுக்குள்ள வந்தான்னு கேக்குறாரு. பாத்டப்ல இருந்த தண்ணி எடுத்து விளையாடிட்டே சோன்ஜே கைய தண்ணிக்குள்ள விட்டு முடிய புடிச்சு தூக்குறது இன்னியோக்க. நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன், நீ நினைக்கிறப்பெல்லாம் வந்து குளிச்சுட்டு போறதுக்குன்னு இன்னியோக்க திட்டுறாரு. நான் என்ன பண்றது, உன் பாத்டப்ல இருந்தா இந்த நைட் வியூ அழகா இருக்கே, இங்கதான் குளிக்கணும்னு தோணுதுன்னு இன்னியோக் சொல்றாரு. நான் வேணா ரெண்ட் பே பண்றேன்,
நானும் உன் கூடவே இருந்துக்கிறேன்னு இன்யூக் கேக்குறப்போ சோன்ஜே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இன்யூக் கிட்ட பேசிட்டே வெளியே வரும்போது சோன்ஜியோட வீட்டு டோரை யாரோ ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. யார் பண்றான்னு செக்யூரிட்டி சிஸ்டம்ல பார்த்தா இன்சோல் மாதிரியே அந்த ஒரு ஒயிட் ஜாக்கெட் போட்ட பொண்ணு சோன்ஜியோட செக்யூரிட்டி லாக்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோன்ஜி உடனே போய் கதவு திறக்கிறப்போ ஷாக் ஆகி கதவுல இருந்து தள்ளி ஓட ட்ரை பண்றப்போ பின்னாடியே செக்யூரிட்டியா வந்துடுறாரு. இன்னும் திரும்ப அந்த ஒயிட் ஜாக்கெட் பொண்ணான்னு சோன்ஜி கிட்ட கேட்க சோன்ஜி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. அந்த ஒயிட் ஜாக்கெட் பொண்ணு அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில ஓடி வரப்போ வெளியே நின்னுட்டு இருந்த இம்சோல இடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க கையில வச்சுட்டு இருந்த பிளக்கார்ட் கீழே விழுந்துடுது. அந்த கார்டை எடுத்த இம்சோல் அந்த பொண்ணு சோன்ஜி ஃபேன் போலியேன்னு கார்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்போ பின்னாடி இருந்து ஓடி வந்த செக்யூரிட்டி இம்சோல் தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இம்சோல பிடிச்சிடுறாங்க. கரெக்டா அப்போ போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இம்சோல விசாரிச்சுட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் உங்க பேர் என்னன்னு கேட்டு சலிச்சு போயிட்டாரு. அப்ப இம்சோலோட மைண்ட்ல இருந்ததெல்லாம் அவங்க கையில இருந்த சோன்ஜியை பத்தின ஒரு கார்டு. அதை பார்த்து இமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு போலீஸ் ஆபீசர் கிட்டே சோன்ஜி கியூட்டா இருக்கான்லன்னு கேக்குறாங்க. போலீஸ் ஆபீசர் அட பைத்தியமே உன் பேரை சொல்லுமான்னு கேக்குறாரு. அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவா பேச ஆரம்பிக்கிறாங்க இம்சோல். டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கிறப்பவே அந்த போலீஸ் ஆபீசர் பிளாட்டோட செக்யூரிட்டி சிஸ்டமை பிரேக் பண்ணி உள்ள போக ட்ரை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணலான்னு இம்சோல் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ இம்சோல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எது அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில நின்றுட்டு இருந்தாலே அரெஸ்டா இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையேன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆபீசர் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளில நின்னா தப்பு இல்ல, ஆனா சோன்ஜியோட வீட்டு லாக் ஓபன் பண்ணா தப்புன்னு சொல்றாரு. அப்ப இம்சோல் ஷாக் ஆகி எது சோன்ஜியோட வீட்டு லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்களா, யார் அது இப்படி கிரீப்பியா பண்றது, அவங்கள உடனே பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லும் போது ஆபீசர் அது நீதான்மா, உன்னதான் பிடிச்சு போட போறோம்னு சொல்றாரு. இம்சோல் உடனே ஏங்க அது நான் இல்லங்க, ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி ஜெயில போடணும்னு இமோஷனலா கத்தி பேசிட்டு இருக்காங்க. சோன்ஜி டீம்ல இருந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்த ஆள் சோன்ஜி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண மாட்டாரு, அவங்களோட ஐடியா மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பிடுங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இது சோன்ஜி கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாரா, சோன்ஜி இன்னுமா இவ்வளவு கைண்டா இருக்கான்னு போலீஸ் ஆபீசர் முன்னாடியும் அந்த டீம் ஆள் முன்னாடியும் கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பிக்கவே கூடாதுன்னு சோன்ஜியோட ட்ரூ ஃபேனா கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு 2 ஆகுற அளவுக்கு இம்சோல் ஒரே கூச்சல். போலீஸ் ஆபீசர் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இம்சோல வீட்டுக்கு போக சொல்லி கிட்டத்தட்ட தரன்னு இழுத்து ஸ்டேஷனுக்கு வெளியில விடுறாங்க. சோன்ஜியோட டீம்ல இருந்த ஆளு அப்பதான் இம்சோல ஒழுங்கா பார்த்துட்டு உங்களை இங்கே பார்த்திருக்கோமேன்னு யோசிக்கிறாரு. சோன்ஜியோட வீட்டுல இன்யூக் ஜூஸ குடிச்சிட்டே அந்த பொண்ணை ஏன் சும்மா விடுற, சிவியரா ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் திரும்ப இந்த மாதிரி பண்ணாம இருப்பான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே காதுல விழுகாத மாதிரி சோன்ஜி அதான் குளிச்சு முடிச்சிட்டல கிளம்பு, உன் அட்வைஸ் எல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிடுறாரு. குளிக்கிறதுக்காக ஒண்ணு இங்க வரல, நீ ஏதோ ஒரு படத்தை வேணான்னு சொல்லிட்டியாமே, கிம் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, உன்னை ஒத்துக்க வைக்க சொல்லி என்ன அனுப்புனாருன்னு சொல்றாரு. சோன்ஜி உடனே ஒரு ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுத்து இதை படிச்சு நீ முதல்ல கன்வின்ஸ் ஆகுறியான்னு பாக்கலான்னு இன்னியோக்கு சேலஞ்ச் பண்றாரு. ஸ்கிரிப்ட் புக்ல ஹீரோங்கிற டைட்டில பார்த்துட்டு டைட்டில் கூட நல்லா இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் படிச்சு பாக்குறேன்னு ஸ்டார்ட் பண்றப்போ சோன்ஜிவே அந்த கதையை சொல்றாரு. ஆத்துல இருக்கிற ஒரு மர்மெய்ட் நார்த் கொரியன் மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் மீட் பண்றப்போ திடீர்னு ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதாமா, 2 பேரும் சேர்ந்து அந்த ஜாம்பி எல்லாம் கொள்றாங்களாம், கடைசியா பார்த்தா அந்த நார்த் கொரியன் ஆபீசரே ஒரு ஏலியனா. இதெல்லாம் ஒரு கதையா நம்புற மாதிரியாடா இருக்குன்னு சோன்ஜி சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்கப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல சோன்ஜிக்காக பேசிட்டு இருந்தது சோன்ஜி டீமோட ஆளு அவசரமா உள்ள வந்து சோன்ஜி கிட்ட இந்த ஸ்டாக்க வெறும் ஸ்டாக்கு கிடையாது, வேற ஏதோ பெரிய இன்டென்ஷன்ஸோட தான் உள்ள வந்திருக்காங்க, இனி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றப்ப சோன்ஜி எப்படி சொல்றான்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த டீம் ஆளு இப்ப நீ வேணான்னு சொன்னிய ஒரு கதை, அந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை செய்யற பொண்ணு தான் அந்த பொண்ணு, இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு தான் இந்த ஸ்கிரிப்டையே என்கிட்ட கொடுத்தா உன்கிட்ட கொடுக்க சொல்லி, நீ வேணான்னு சொன்ன கடுப்புல அட்டாக் பண்ண வந்திருப்பான்னு நினைக்கிறேன், இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சோன்ஜிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்ட சோன்ஜி இந்த மேட்டரை பத்தி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு எபிசோட் 7 பார்ட் 2ல பாப்போமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.